الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من أرسله رحمة للأنام إذ لولاه لكانت أحوالهم أقبح من الأنعام وعلى آله بررة الكرام وأصحابه مسابيه الظلام ومن تبعهم بإحسان إلى يوم تنطق فيه الأعضاء وتبكم فيه الأبصار صلاة وسلاما دائمين متتابعين أما بعد وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கே ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை மாணவர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை அடக்கி ஆளுகிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அந்த அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே சொந்தக்காரன். அவனை தவிர இந்த உலகத்திலே வணங்கப்படுகிற வழிபடப்படுகிற அனைத்து விதமான கடவுள்கள், கொள்கைகள், கோட்பாடுகள், இந்த அனைத்துமே அந்த வணக்க வழிபாடுகளுக்கு அறவே தகுதியற்றவைகள் என்று மிக உறுதியாக சான்று பகர்ந்தவனாக இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, இன்னைக்கும் முக்கியமாக ஒரு தர்பியா ஒன்று கூடல் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே இதுபோன்ற நல்ல அமர்வுகள் நம்மை நாமே மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்து கொள்கிற, உருவாக்கி கொள்கிற, பயிற்றுவித்துக் கொள்கிற இந்த அமர்வுகள் கண்டிப்பாக தேவையானது. அதே நேரம் இதுபோன்ற அமர்வுகள் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு அமர்வாக இருக்கவும் கூடாது. நல்லது, தேவையானது. அதே நேரத்தில் நம்மளை நாமளே ஏமாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை நாம் பயன்படுத்தி விடவும் கூடாது. ஏன் நான் அப்படி சொல்றேன்டா, பொதுவாக நிறைய தர்பியா நிகழ்ச்சிகளில் கூப்பிடுவாங்க, நாங்களும் போவோம், பேசுவோம். கேட்டால் மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் தர்பியா நடந்துன்னு அடுத்த நாள் பேப்பரில் இன்டர்நெட்ல எல்லாம் வரும். ஆனால் அந்த தர்பியாக்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை நீங்கள் பார்த்தா நம்மளையே நாம பார்த்து வெக்கப்படுற மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்கும். அது எப்படின்னு நீங்க பாருங்க. அதாவது தர்பியா நிகழ்ச்சி நடத்துவாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு விஷயம்தான். இதை நான் குறை சொல்றதுக்கு இங்க சொல்லலை. அது இல்லாம இந்த நடக்கிற இந்த தர்பியா நம்மளைய தர்பியா என்றாலே வளர்க்கிறது தானே, உருவாக்குதல், நமக்கு பயிற்சி கொடுக்கிறது என்ற அடிப்படையில் தான் அது நம்ம பிரயோகம் இருக்குது. அப்ப நம்மளை நாம வளர்த்து கொள்றதுக்கு நாம ஏற்பாடு செய்திருக்கிற தர்பியா நமக்கு நாமளே முரண்படுற மாதிரியான ஒரு நிலையை வாழ்க்கையில உருவாக்கிட கூடாது. எப்படின்னு சொல்லி கேளுங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம், தர்பியாவுக்கு வரோம், இரவுல நிகழ்ச்சி கேட்கிறோம், சுபகுக்கு முன்னுக்கு 3:30 மணிக்கு எழும்பி கியாமுல் லைல் தொழுகிறோம். இதெல்லாம் செஞ்சு போட்டு அடுத்த நாள் சுபகுக்கு வராம படுத்தா அப்ப என்னது, நம்மளை ஏமாத்துறது அர்த்தம். நான் என்ன சொல்றேன்டா, நம்ம ஒரு நாள் சுபகுக்கு நம்ம முன்னவே எழும்பி கியாமுல் லைல் தொழுது அல்ல இடத்துல கெஞ்சி மண்டாடி அழுது துவாவெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் போய் சுபகுக்கு வராம தூங்கினா நீங்க அதுக்கு என்னன்னு நீங்க அதுக்கு பேர் சொல்ல போறீங்க. அப்ப என்ன, முதல் நாள் நம்ம நாடகமா நடிச்சோம். அப்ப அடுத்த நாள் நம்ம அந்த தர்பியா அடுத்த நாளைக்கு அது வேலை செய்யலண்டா அது என்னன்னு நமக்கு தெரியல. இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அப்ப தர்பியா என்பது மார்க்க ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, பண்பு ரீதியாக, பேச்சு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா துறையிலையுமே
நம்மளையே உருவாக்குற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கணுமே தவிர ஏமாத்துகிற ஒரு சந்தர்ப்பமாக அது இருக்கக்கூடாது. பொதுவாக இது நம்ம தௌஹீத் சகோதரர்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்றதுக்காக சில விஷயங்களை மனம் துறந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏண்டா இப்போ இன்னைக்கு பொதுவாகவே எல்லோரும் அப்படி செய்கிறாங்கன்னு நான் ஒரேடியாக குற்றஞ்சாட்ட வரலை. இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னா நம்மளோட விஷயங்கள் எல்லாம் வெறுமனே இந்த ஷோ காட்டுற மாதிரி தான் விளங்குது. சும்மா பெருசாக வாய்களையே கத்துறோம், ஆனால் அடுத்த பக்கத்தால் பார்த்தா அது நம்ம பேசுகிற அளவுக்கு நம்மளோட செயல்பாடுகள் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. தௌஹீதை நம்ம என்ன செய்கிறோம், எங்கே போனாலும் தௌஹீதை பேசுகிறோம், தௌஹீதை பற்றி எழுதுகிறோம், தௌஹீதை பற்றி சிந்திக்கிறோம், தௌஹீத் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்மளோட நடைமுறை எடுத்து பார்த்தோம்டா நம்ம தானா பேசணும்னு யோசிக்கிற மாதிரி சில நேரங்களில் நம்மளோட நடைமுறைகள் மாறுது. அப்போ என்ன இது என்ன இது? இப்போ இப்படி தானே நபிமார்கள் எல்லாம் நமக்கு வழிகாட்டிட்டு போனாங்க, இப்படி தானே சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க. சஹாபாக்கள்கிட்ட அந்த வரலாறுகளை படிக்கிற போது சில நேரம் கண்ணெல்லாம் கலங்குது சகோதரர்களே. இது என்ன வாழ்க்கைடா இது? இது என்ன நம்மளை நம்ம ஏமாத்துறோமா, இல்லை இஸ்லாம்னு நம்ம என்னத்தையோ கொண்டுட்டு போகிறோமா? ஏன்னா ஏண்டா மற்ற அமைப்புகளை விட இதில் கவலைப்படுறதுக்குரிய தகுதி நமக்கு தான் இருக்குது. ஏன்னா அவனுங்களே 24 மணித்தியாலமும் சிறுக்கு, பிதத்து, கபரு வணக்கம், கபரு வழிபாடு, கந்திரி, தாயத்து, எல்லா முசீபத்தும் அவங்கள்ட்ட இருக்குது. அவனுக்கு இந்த கவலை வர வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா அவனுள் குல்லு ஹிஸ்பிம் பிமா லதைஹிம் ஃபரிஹுன், ஒவ்வொரு கூட்டமும் தங்களிடம் இருப்பதை வைத்து சந்தோஷப்படுகிறார்கள். என்ன நாங்கள் மாஷா அல்லாஹ் 100 மாடு அர்த்தம், 10 மாடு அர்த்தம், 20, இது சப்ஜெக்டில் நமக்கு. நாளைய மறுமையில் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு பாருங்க பாப்போம். உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தர்பியாவுக்கு பொருத்தமான ஒரு வசனம். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வல் தந்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், அல்லாஹ் கேட்கிறானே ஒவ்வொரு ஆத்மாவும் பார்க்கட்டும் நாளைக்கு நீங்கள் என்னத்தை முற்படுத்தி இருக்கிறீங்க, என்ன செஞ்சுக்கிறீங்க நாளைக்கு. இப்ப உதாரணமா நான் இந்த இடத்துல உட்கார்ந்து இப்படி யோசிக்கிறேன், நான் இப்ப மௌத்தா போனா என் லைஃப் எப்படி இருக்கும்? சும்மா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் இப்போ மவுத், ஓகே ஒன்று நான் பார்ப்போமே. முதலாவது என்ன அல்லாஹ் போனோன்னு விசாரிப்பான், கொள்கை ஓகே, தௌஹீதுல நம்ம இருக்கிறோம், சிறுக்கு விதத்துல நம்ம ஈடுபட மாட்டோம், சிறுக்குன்னு தெரிஞ்சா நம்ம ஈடுபட மாட்டோம். ஏன்னா சும்மா இல்லாதெல்லாம் நாம சிறுக்காக்கி அதெல்லாம் நான் சொல்ல வாரு, அப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அது சப்ஜெக்ட் வேற, அவங்கள விடுங்க. என்ன தேவையில்லாதெல்லாம் இல்லாத கொள்ளாதெல்லாம் இவங்க போட்டு சிறுக்காக்கி இவங்களோட அறிவுக்கு அது படலன்றதுக்காக சிறுக்கு. இந்த சிறுக்கை நான் சொல்லல, தெளிவாக இணை வைத்தல் என்று சொல்லப்படுற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போமா? போக மாட்டோம். ஈகிறோம் விதத்துன்னு தெரிஞ்சா போமா? போக மாட்டோம். அந்த விஷயத்துல ஓகே, அப்ப நமக்கு விட்ட ஒரு திருப்தி தான் இருக்குது. என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கம் தருவானா இருக்கும், என்னைக்குனாலும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு சந்தோஷப்படலாமே தவிர, அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படலாமே தவிர, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 பேர் என்ற உம்மத்தில் இருப்பாங்க, எதுகுலூனல் ஜன்னத்து பிகைரி ஹிசாபின் வலா அதாபின், எந்த கேள்வி கணக்கும் இல்லாம தண்டனை இல்லாம சொர்க்கத்துக்குள்ள போவாங்கன்னு சொன்னாங்களே, அந்த பட்டியலில் நான் வருவேனா? அப்படி யோசிச்சு பாருங்க பாப்போம். கஷ்டம். அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்லும்போது சொல்றான், இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமான்றான். நரகம் என்பது கொஞ்ச நேரம் நீங்க தங்கினாலும் அது சரியில்லாத இடம் தான், நிலையாக நீங்க அதுல தங்குறதா இருந்தாலும் அது சரியில்லாத இடம். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான இடம். அப்ப அப்படி பயங்கரமான அந்த நரக வேதனையில் நம்ம தப்புணமா இருந்தா நம்மள்ட்ட அதுக்குரிய செயல் இருக்குதான்னு ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நம்மளோட தொழுகை சரியாகிக்குதா? முதலாவது நாளைய மறுமையில விசாரிக்கப்படுறது தொழுகை. தொழுகையில் நம்ம சரியாகிறோமா? 5 நேரம் வாரம் ஓகே, அதை இஹ்லாஸா தொழுகிறோமா? அதை நம்ம உண்மையிலே இறையச்சத்தோடு நம்ம தொழுகிறோமா? நம்மளோட வணக்க வழிபாடுகள் சரியா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நிறைய குறைபாடுகள் இருக்குது, நிறைய நம்மளோட வாழ்க்கையில தவறுகள் இருக்குது, நிறைய நம்மளோட பேச்சுக்கள்ல, வார்த்தைகள்ல, நடைமுறைகள்ல, சிந்தனைகள்ல நிறைய மிஸ்டேக் பண்றோம். அப்ப நம்மளை பத்தி நம்ம யோசிக்காம நம்ம என்ன பண்றோம்? நம்மளோட நிலைமை என்னடா? அல்லாஹ் சொல்றானே, லிம தக்கூலூன மா லா தஃஅலூன், நீங்க செய்யாத ஏன் அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம தௌஹீத் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது சகோதரர்களே, நிறைய பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கத்தால ஹீரோயிசம், என்ன ஹீரோயிசம்டா, நானா நீ நான் பெரியாள், அப்படி ஒரு போட்டி ஒரு பக்கத்தால போயிட்டு. என்னது தௌஹீத் பிரச்சாரம் பண்ற நமக்கிடையிலேயே யார் பெரியாளி என்ற ஒரு பிரச்சனை போகுது, மீடியாவில் யாரு கூடுதலா இடம் பிடிச்சிக்கிறாங்க பிரச்சனை போகுது, யாரை பத்தி மக்கள் மத்தியில் நல்ல கௌரவம் இருக்குன்னு பிரச்சனை போகுது. இஹ்லாஸ் இல்லாத செயல்பாடுகள். தர்மம் செய்யறவங்க 4 பேருக்கு தெரிஞ்சாதான் தர்மம் செய்யற மாதிரி நிலை. ஏதாவது பள்ளிவாசல் என்னப்பா ஒரு பிரச்சனை ஆகினா 50,000 ரூபா தரேன்னு எழும்புறாங்க. இதே தனிப்பட்டதில் போய் அவங்ககிட்ட சொல்லப்படும் போது, என்ன எல்லாத்துக்குள்ளேயும் நாம கொடுக்குறோம்னா கொஞ்சம் மத்தா கடை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்றாங்க. அப்ப என்ன இதெல்லாம்?
அப்ப நம்முடைய இஹ்லாசுகள் சரியாயிக்கா யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மாதிரி முகஸ்துதிகள், மற்ற போட்டிகள், பொறாமைகள், அடுத்தவனை எப்படியாவது வீழ்த்தணும்ன்ற தந்திரங்கள், என இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு குழி தோன்ற மாதிரியான செயல்பாடு, இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் நம்மகிட்ட இருக்கிறது. எல்லாத்துக்கும் தான் தர்பியா. வெறும் ஈமானியத்தை வளர்க்குறன்றது, ஈமானியத்து என்பது வாழ்க்கையில முழுசா பறந்துடும். நம்ம தெரிஞ்சு கொள்ள போற தலைப்பை தான் ஈமானியத்து வந்து எப்படி அதை நம்மக்குள்ள உருவாக்குறது, எப்படி நம்ம அதுல உறுதியாக இருப்பது, ஈமானியத்துண்டா என்ன, ஈமான்டா என்ன, அது எப்படி வாழ்க்கையில ஊடுருவும், அதுல தாக்கப்பாடுகள் எப்படி இருக்கும், அதுல பிரதிபலிப்புகள் எப்படி இருக்கும், ஒருத்தன் ஈமான் உறுதியாக இருந்தால் அவனோட வார்த்தைகள், பேச்சுக்கள், நடைமுறைகள், சிந்தனைகள், இறையச்சம் இதெல்லாம் எப்படி இருக்கும், அவனது குறைஞ்சா எப்படி இருக்கும், இதை நாங்க படிக்க போறோம். இது ஆக முக்கியமானது என்னென்றால் அல்லாஹ் கேட்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள், வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகத், நாளைய மறுமைக்காக நீங்கள் என்ன பிரிப்பரேஷன், என்ன ரெடி, அல்லாஹ் கேட்கிறான், என்ன நீங்க தயார்படுத்தி வச்சுக்கிறீங்க. அப்ப இத நான் யோசிப்பது போல நீங்களும் யோசிங்க. என்ன நம்ம என்ன ரெடி? நம்ம குர்ஆன் சுன்னான்னு பேசுறோம். அந்த குர்ஆன் சுன்னாவை நம்ம எத்தனை விஷயத்துல ஃபாலோ பண்றோம்? தொழுகையில ஒழுங்கா ஃபாலோ பண்றோமா? தொழுகையில் உண்மையான இறையச்சம் நம்மகிட்ட இருக்குதா? தக்பீர் கட்டிட்டு நம்ம உண்மையா அல்லாஹ்வை நினைக்கிறோமா? தக்பீர் கட்டிக்க போறதுதான் இல்லை நம்ம எல்லா ப்ரோக்ராமும் ஷெட்யூலும் நமக்கு ஞாபகம் வருது, இருக்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் அப்படின்றான். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே இறையச்சத்தோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அது நம்மகிட்ட இருக்குதா? அந்த வெற்றிக்குரிய அந்த தொழுகை நம்மகிட்ட இருக்குதா? முனாஃபிக்கள் எப்படி தொழுவாங்க? வந்தா என்னது? வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு வந்து சோம்பேறித்தனம் அடிக்கிறாங்க. வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலன், அந்த தொழுகையில அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம தொழுகை கரெக்டா இருக்கான்னு. அப்ப நம்ம தொழுகையில இருந்து, நம்முடைய அன்றாட நடவடிக்கைகள்ல இருந்து, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருந்து, நம்முடைய சமுதாய எவ்வளவு பிரச்சனைகள் மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்ப இதுல ஒண்ணா நம்மளைய பார்த்து 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 நம்மளைய மாற்றம் உருவாக்கலண்டா, கண்டிப்பா நான் பல இடங்கள்ல சொல்ற ஒரு ஹதீஸ் தான். என்னடா இவர் திருப்பி திருப்பி இதே சொல்றாரு நினைச்சிடாங்க, நான் விளங்கி கொள்றதுக்காக சொன்னேன். இந்த நபித்தோழர்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தா நம்மளாம் ஒன்றும் இல்லை சகோதரர்கள், நம்மளாம் ஒன்றும் இல்லை. நபித்தோழர்கள் வந்து அவங்கள நினைச்சு அவங்க வேதனைப்பட்டிக்கிறதுக்கும் அழுதிக்கிறதையும் அவங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடிக்கிறதுக்கும் வரலாறுகளை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய சம்பவம். அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் ஒரு முறை அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, மரண தருவாய் நெருங்கிட்டு. அப்ப அவரை பார்க்கறதுக்காக போய்க்கிறாங்க. அப்ப இவர் என்ன செய்யறாண்டா, அந்த தோழர்களை கண்டுட்டு செவர் பக்கம் திரும்பிக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் இறைச்சம் உள்ளவர்கள் அழுவாங்க, சும்மா ஷோ காட்டுற மாதிரி அழுது கிடிமி கூட அது கொஞ்சம் கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு தான் அழுவாங்க. செவரு பக்கம் திரும்பிட்டு அழுகிறார் கண்ட மாதிரி. பக்கத்தில் இருந்துக்கிட்டு மகன் கேட்குறாங்க, என்ன அப்பா அம்மா, அதாவது அம்மா பஷரக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா கதா, அல்லாஹ்ட தூதரே உங்களுக்கு ரசூலா இப்படியெல்லாம் நல்ல செய்தி சொல்லிக்கிறாங்க, நீங்க அழணும், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்க எவ்வளோ அழுவுறீங்க, ரசூலா இப்படியெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லலையான்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் திரும்புறாங்க மற்ற பக்கம், திரும்பி சஹாபா அந்த வந்திக்க தோழர்களை பார்த்து கேட்குறாங்க, சொல்றாங்க தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில் நான் 3 வகையான காலகட்டம் எனக்கு இருந்தது. ஏன்னா இன்னி குந்து அலா துபாக்கின் சலாசின், 3 காலப்பிரிவிலே நான் என்னுடைய வாழ்க்கையை கடத்திருக்கிறேன். முதலாவது காலப்பிரிவு என்ன தெரியுமா? அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, என்ன தெரியுமா முதலாவது என்ற நிலை, இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒருவர் இருப்பார்னா அவர் ரசூலுல்லாஹ் தான். அந்த நேரத்தில் நான் அந்த ரசூலை கண்டிருந்தால், இந்த முகம்மதை கண்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருப்பேன் தான். அப்படிப்பட்ட ஒரு ஆத்திரத்தில் இருந்தேன். முகம்மதுண்டா அவர் பயங்கரமான மோசமான ஆள், அவரை கண்டா கொல்லணும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். கண்டிருந்தா நான் கொண்டிருப்பேன் நாங்க. ஆனால் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை போட்டான், என் உள்ளத்தில் ஈமானை விதைத்தான், இஸ்லாத்தை போட்டான். நேர நான் ரசூலாட்ட போனேன், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போனேன், அல்லாஹ்வுடைய தூதரே கையை நிட்டுங்க, நான் இஸ்லாத்துக்காக உங்கள்கிட்ட உடன்படிக்கை செய்ய போகிறேன் அப்படின்றாங்க. அப்ப உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நிட்டுறாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ஒரே மடக்கு கையை ரசூலுல்லாஹ் நீட்டுறாங்க, இவங்க மடக்குறாங்க. என்ன அம்ர், என்ன விஷயம், என்ன நடந்து போச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி நடக்கிறீங்கன்றாங்க. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, நான் உங்களிடத்துல சில நிபந்தனையிட போகிறேன், தஸ்தரிஸ்ட் மாதான்றாங்க. என்ன நிபந்தனை, என்ன விஷயம் சொல்லுங்கன்றாங்க. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நான் ஏராளமான தவறுகளை செய்திருக்கிறேன், நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன், இதெல்லாம் மன்னிக்கப்படுமான்றாங்க, இதெல்லாம் மன்னிக்கப்படுமான்றாங்க. இன்னைக்கு நான் என்ன செய்வாங்க தெரியுமா, நம்ம அம்ர் இப்னு ஆஸை தெரியுமாம்பாங்க ஃபேஸ்புக்கில். இன்னைக்கு அதான் ஷைத்தான், ஃபேஸ்புக் ஒரு ஷைத்தானியத்தை இன்றைக்கு சமுதாயத்தில் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, உலகத்தில் உள்ள முழு சாக்கடையும் அங்கதான் போய் கிடக்கு.
அதை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோம், நாலு மார்க்க விஷயத்தை போய் மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம், ஏதோ மார்க்கத்துக்கு பிரயோசனமாக பயன்படுத்துவோம்னு பார்த்தா அவரை தெரியுமா இவரை தெரியுமான்னு சொல்லி போட்டு யாரான்னு பார்த்தா அவன் யாருன்னு மூலா தெரிஞ்சா தானே அவனுக்கு பதில் ஒழுங்கா சொல்றதுக்கு. இந்த மாதிரி செய்யறாங்க. அப்ப அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, என் வாழ்க்கை எப்படி போச்சு தெரியுமா, நான் எப்படிப்பட்ட பாவம் செஞ்சுக்கிறேன், எனக்கு மன்னிக்கப்படுமான்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ரே உங்களுக்கு தெரியுமா இஸ்லாம் என்பது அன்னல் இஸ்லாம தஹ்திமு மா கான கப்லஹும், உங்களுக்கு முன்னால நீங்க செய்த பாவத்தை எல்லாம் அது மன்னித்து விடும் என்று தெரியாதான்றாங்க. நீங்க ஹஜ்ஜி செய்தால் அந்த ஹஜ்ஜி உங்களுடைய பாவத்தை எல்லாம் முழுமையாக அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா அம்ர் இப்னு ஆஸ் என்றாங்க. குர்ஆன்ல உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும், சூரா அல் ஃபுர்கான்ல வருகிறது. எப்படி? வமன் தாப வஅமில சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், எவர்கள் தௌபா செய்து நல்லமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் கூட நன்மைகளாக நாம் மாற்றி விடுவோம். அல்லாஹ் சொல்றான், ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அவங்களோட செய்யாத்துகளை பாவங்களையும் கூட அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுவான். அப்ப இந்த விஷயத்தை அம்ர் இப்னு ஆஸுக்கு சொல்றாங்க. அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வோட தூதர்ட்ட இஸ்லாத்துக்கு வராங்க. அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இந்த நேரத்தில் நான் மௌத்தாகி இருந்தால் நான் சொர்க்கத்துக்கு போய்ப்பேன், ஏன் என்ற பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு சொல்லி போட்டு சொல்றாங்க. என்னுடைய இது இரண்டாவது கட்டம். முதலாவது கட்டம், நான் ரசூலுல்லாஹ் கொல்லோன்னு நினைச்சேன், அந்த நேரத்தில் நான் மௌத்தா போய் தான் நரகத்துக்கு போய்ப்பேன், ஏன்னா அவ்வளவு பாவம், இஸ்லாத்தை எதிர்த்து இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலம். இரண்டாவது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது, அந்த நேரத்திலே நான் மௌத்தாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருப்பேன், ஏன் ரசூலுல்லாஹ் மன்னிக்கப்பட்டு சொல்லிட்டாங்களே. இப்போது நான் இருக்கிற இந்த நிலை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நான் நிறைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன், நிறைய பொறுப்புகளில் நான் அமர்த்தப்பட்டேன், இதிலெல்லாம் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று எனக்கு தெரியல, என்னுடைய முடிவு எப்படி ஆகப் போகிறது என்று எனக்கு தெரியல, இதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்களே. அந்த அம்ர் இப்னு ஆஸையும் நம்மளையும் பாருங்க, பார்ப்போம், யோசிச்சு பாருங்க. நம்மளெல்லாம் என்னமோ சொர்க்கத்துக்கு சர்டிபிகேட் வாங்கி கையில வச்சுட்டு மாதிரி நம்மளோட பேச்சுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? நம்மளை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை, ஆனா பெரும்பாலும் கவலைப்படுறதெல்லாம் அடுத்தவங்களை பத்தி தான் கவலைப்படுறோம். ஏன் இந்த கேவலமான நிலைமை நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பயங்கரமான ஒரு வசதிக்காரர். அல்லாஹ் நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நிறைய செலவழித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு யுத்தங்கள்ல பெரும்பாலான பொருளாதாரம் இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பொருளாதாரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களுக்கு இவர்கள் நிறைய செலவழித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர் ஒரு முறை சாப்பாடு கொண்டு வைக்கப்படுது, சாப்பாடுக்கு முன்னுக்கு கொண்டுட்டு அழுகுறாரு. யாரு? இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகுறாங்க. அப்துர் ரஹ்மான், என்ன இது, ஏன் அழுகுறீங்க? எங்களை விட சிறந்தவர்கள் எல்லாம் மௌத்தாகி விட்டார்கள் சொல்றாங்க, எங்களை விட சிறந்தவர்கள் எல்லாம் மௌத்தாகி விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா முஸ்அப் இப்னு உமைர் என்ற ஒரு நபித்தோழர் யார்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனவர். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னுக்கே அந்த பகுதியில் இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொண்ட ஒரு மனிதர், மிகவும் வசதியோடு வாழ்ந்தவர். இஸ்லாத்துக்கு வந்தா ஒன்றுமே இல்லை, பொருளாதாரம் இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட வறுமையோடு உஹது போர்க்களத்திலே அந்த மனிதர் கொல்லப்பட்டார். கொல்லப்பட்டு போது பார்த்தா கஃன் செய்யறதுக்கு, அவருடைய துணிக்கு, அவரை அடக்கிறதுக்கு கஃனுக்கு புடவை இல்லை. காலை மூடினா தலை தெரியுது, தலையை மூடினா கால் தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகரி என்று ஒரு இலையை போட்டு காலை மூடுங்க, தலையை துணியால மூடுங்கன்றாங்க. அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் எங்களை விட்டு சென்று விட்டார்கள். ஹம்சா எங்களை விட்டு சென்று விட்டார். எப்படிப்பட்ட நல்ல மனிதர் தெரியுமா என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நினைச்சு அழுகுறாங்க. சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் திருப்தியோடு மரணித்து விட்டார்கள். எங்களுக்கு நிறைய அல்லாஹ் செல்வங்களை தந்திருக்கிறான், பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். எனக்கு பயமாக இருக்கிறது, உலகத்திலேயே எனக்கு எல்லாத்தையும் தந்து போட்டு மறுமையில எனக்கு ஒன்றும் தராம அல்லாஹ் விட்டுவானோன்றாங்க. இந்த பயம் நமக்கு வருதா? யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த பயம் நமக்கு வருதா? இல்லை. அப்ப என்ன தர்பியா நம்ம நடத்துறோம்? என்ன நம்முடைய மனதில் என்ன மாற்றம்? இன்னைக்கு செய்யறதை தான் நாளைக்கு காலையிலையும் செய்ய போறோம்னா எதுக்கு இந்த தர்பியா நான் கேட்கிறேன். அதே மாதிரி வருகிறார்கள் ஹந்தலா என்ற நபித்தோழர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள், இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய அளவுக்குள்ள சம்பவங்கள். என்ன? ஹந்தலா என்ற நபித்தோழரை அபூபக்கர் சித்திக் கேட்கிறாங்க, கைப்பற்றிக்கும்றாங்க, எப்படி நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க அபூபக்கர் சித்திக். ஹந்தலா சொல்றாங்க, எப்படி நாஃபக ஹந்தலா ஆண்டாங்க, ஹந்தலா முனாஃபிகா போய்தான் ஆண்டாங்க. நீங்களா யாரோ வேற ஆளுக்கு பத்துவா கொடுத்தாருங்க, அவருக்கு தான் அவர் பத்துவா கொடுத்துக்கிறார். இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களை பத்தி தானே கவலைப்படுற கூட, ஆனா ஹல்லலா என்ற நபித்தோழர் அடுத்தவர்களுக்கு எல்லாம் பத்துவா கொடுத்தது, தனக்கு கொடுக்கிறார் பத்துவா. இந்த ஹல்லலா முனாஃபிகா போய் தாண்டார். சுப்ஹானல்லாஹ். என்ன விஷயம்னு கேட்கிறாங்க அபூபக்கர், நல்லா தானே, நீங்க என்ன பிரச்சனை? சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பத்தி சொல்றாங்க, நமக்கு ஆசை வருது, சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு அமல் செய்யணும் ஆசை வருது. நரகத்தை பத்தி சொல்றாங்க, அதுக்கு பயம் வருது, அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி மாதிரி உள்ளத்துக்குள்ள பயம் வருது. கண்ணுக்கு முன்னால ரெண்டையும் பார்க்கிற மாதிரி எங்களுக்கு விளங்குது.
நாங்க வீடுகளுக்கு போய் எங்களோட மனைவி மக்களோட பிள்ளைகளோட வியாபாரத்தோட கடைத்தர்களுக்கு போவோம்னா எங்களோட சிந்தனை எல்லாம் அப்படி இல்லையே. பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் சொல்லும் போது இருக்கிற அந்த ஈமான் எங்களோட ஊர்களுக்கு போனா வருது இல்லையே. அது என்ன ஈமான் இங்க போனா கூட வருது, இங்க போனா குறை வருது, நிஃபாக்குத்தானே இது நயவஞ்சகத்தானே தான். பள்ளிவாசல்ல மட்டும் கொஞ்சம் இறையச்சம் கூட, வெளியில வந்தா எல்லாத்தையும் மறக்கிறோம், நடிப்பு தானே. அங்க ஈமான் இங்க இல்லையேன்றாங்க. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, ஓஹோ நமக்கு அப்படித்தானே இதுன்றாங்க, நமக்கும் அப்படித்தானே இது, வாங்க 2 பேரும் போன்றாங்க. போய் 2 பேரும் போய் அல்லாஹ்வுடைய தூதரேன்றாங்க. என்ன விஷயம் என்னன்றாங்க. இப்படிதான் உங்கள்கிட்ட வந்தா இப்படி இது விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப உடனே சொல்லாங்க, ஹல்லலா ஈமான் என்றால் அப்படிதான் இருக்கின்றான். எப்படி ஈமான் என்றால் சாத்தன் வசாத்தன், கொஞ்ச நேரம் கூடும் கொஞ்ச நேரம் குறையும். ஈமான் அப்படிதான். நீங்க பள்ளிவாசல் இருக்கும் போது குர்ஆனிய வசனங்களை கேட்கும் போது ஈமான் கூடும். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்கள் யார் தெரியுமா, அல்லாஹ் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பயப்படும் அல்லாஹ் சொல்றான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, என்னுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் அல்லாஹ். ஓதும் போது வசனத்தை அல்லாஹ்வுடைய பயம் வரத்தான் செய்யும், இது இயல்பு. இதே நேரம் நீங்க வீட்டுக்கு போனா அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் குறையத்தான் செய்யும். அப்படிதான் இருக்கும், கொஞ்சம் கூடும் குறையும் அப்படின்றாங்க. இப்ப சொல்லி போட்டு என்ன சொல்றாங்க, நீங்க இந்த பள்ளிவாசல்ல இருக்கிற போது இருந்த அந்த ஈமான் உங்களுடைய மனைவிமார்களோடு இருக்கும் போது, உங்களுடைய வீடுகளில் இருக்கும் போது, உங்களுடைய கடைத்தர்கள் இருக்கும் போது, உலக வாழ்க்கையில நீங்கள் ஈடுபடும் போது அந்த அளவுக்கு இருந்தால், இருக்கேலா கஷ்டம், அப்படி இருந்தால் மலக்குமார்கள் வந்து உங்கள்கிட்ட முசாபா செய்வாங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மளை நம்ம எந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய சகோதரர்களே. சில நபித்தோழர்கள் பாவம் செஞ்ச, நமக்கெல்லாம் பாவம் செஞ்சா எப்படி நினைப்போம், எல்லா மனுஷனும் பாவம் செய்யறதா, சஹாபாக்கள் பாவம் செய்யலையா, நம்ம மட்டும் தான் புதுசாக பாவம் செய்யணும், அப்படித்தானே நமக்குள்ள நம்ம ஆறுதல் சொல்றோம். நம்ம தான் ஒரு பாவத்தை செஞ்ச உடனே நமக்கு எப்படி ஒன்று, இப்படி ஒன்று செஞ்சிட்டோமே, செய்யக்கூடாது, யாழ்லா என்னை மன்னிச்சுட்டு, யாழ்லா இதுக்கு போகிற மாதிரி செய்ய மாட்டேன், இதுபோல தப்புல ஈடுபட மாட்டேன் அப்படின்னு எல்லா இடத்துல மண்டாடி கெஞ்சி முறையிட்டு அழுது புலம்ப வேண்டிய நமக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவோம் தெரியுமா, நான் மட்டுமா செய்யறேன், அவ்வளோ பெரிய மௌலவி எல்லாம் வரைஞ்சி என்ன செய்யறேன், சஹாபாக்கள் செய்யலையாவா, விபச்சாரம் செய்யலையா, என்ன சாராயம் குடிக்கலையா, ஏன்னா இந்த மாதிரி சஹாபாக்கள் நாங்கள் உண்ணுன்ற மாதிரி. அதே நேரத்தில் மற்ற பக்கத்தை நம்ம நினைக்கிறதில்ல. ஹல்லலாவுடைய ஹதீஸை நீங்க எடுத்த உடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எப்படி தெரியுமா, மாஷா அல்லாஹ் நம்மளுக்கும் பள்ளியில வந்தா கொஞ்சம் ஈமான் நீக்கி தானே, வீட்டுக்கு போனா தானே குறையுது அப்படின்னு. ஹல்லலாவுக்கு பள்ளியில ஈமான் இருந்தது, வீட்டுக்கு போனா தான் கொஞ்சம் குறையில அவர் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணினார். எங்க வச்சு, பள்ளியில வச்சா ஃபீல் பண்ணாரு, வெளியில வச்சு தானே ஃபீல் பண்றாரு. இந்த எண்ணம் அவருக்கு வந்ததே வெளியே வச்சு தானே, இங்க பள்ளிக்குள்ள வச்சு வந்தது வரல, வெளியே வச்சு தான் யோசிக்கிறார். நம்ம பள்ளியில இருந்த அளவுக்கு ஈமான் இல்லையே, குறைஞ்சு போச்சேன்னு வெளியே வச்சு யோசிக்கிறாரு. நம்மளுக்கு என்னடா, பள்ளி வாசல்குள்ள பயான் கேட்டு அடிக்கும் போதே நம்ம ஈமான் கேட்காது. டைமை பாக்குறது இப்போ 12:20 இத்தனை மணிக்கு முடியும் தெரியல, போற போக பார்த்தா 1:30 போயிருமோ அப்படின்னு மாதிரி நம்மளோட ஃபீலிங் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்குது. பள்ளிக்குள்ளேயும் இல்லை, வெளியிலையும் இல்லை, பள்ளியிலையும் இல்லை. நபித்தோழர்கள் எல்லாம் என்ன, வெளியில தான் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அவங்க தான் நினைச்சாங்க. இதே மாதிரி பாருங்க, பாவன்ற உணர்ந்தா சஹாபாக்கள் எப்படி நடப்பாங்க தெரியுமா, அதுதான் அந்த இடத்துல தான் சகோதரர்களே சஹாபாக்கள் நமக்கு முன்னுக்கு நிற்கிறாங்க. அந்த இடம் தான் சஹாபாக்களோட இடம். அது எங்களுக்கு கஷ்டம். நான் இவ்வளவு பேசுறேன், எனக்கு அது வருமானது எனக்கு தெரியல. தவறு செய்யறாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க. மாயிஸ் என்ற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தெரிஞ்ச சம்பவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன, நாங்க வந்து விபச்சாரம் பண்ணிட்டேன், எனக்கு ஹத்தடிங்க, கொன்றுங்க. ஹத்தடிங்கன்னா என்ன, சும்மா விபச்சாரம் அல்ல, கொலை செய்ய சொல்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு கல்லால் அடிச்சு கொன்றுங்கன்றாங்க, எனக்கு ஹத்த நிறைவேற்றுங்க. என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்றாங்க. இல்ல நான் விபச்சாரம் பண்றேன். பைத்தியமா உங்களுக்கு அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. முடிச்சு நம்ம மாஷா அல்லாஹ், நாம ஏதோ பாவம் செஞ்சது உண்மை, நாம சொல்லிட்டோம், இது போல அவர் ஏற்றுக்கொள்ளல, நான் என்ன செய்ய, ஹத்த நான் கேட்டேனே அப்படி நம்ம சமாதானப்படுத்தி வீட்டுல தானே உட்காந்துப்போம். மாயதெல்லாம் கேட்கல, மறுபடி வரணும். அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஹத்தடிங்க, என்னை கொன்றுங்க, கல்லால் அடிச்சு கொல்லுங்கன்றாங்க. குடிச்சுக்கிறாரான்னு கொஞ்சம் பாருங்கன்றாங்க. ரெண்டாவது என்ன, குடிச்சுக்கிறாரான்னு பாருங்கன்றாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, கிட்ட போய் மோந்து பாக்குறாங்க. யார சொல்ல குடிக்கல, நல்லா தான் இருக்கிறாருன்றாங்க. ஏன்னா இவர் குடிச்சிட்டு மாயிஸ் குடிக்க மாட்டாங்க, சொல்ல தெரியாதா. அதாவது அந்த பாவத்தை கண்டுகொள்ளாம எப்படியாவது குற்றத்தை கொஞ்சம் தள்ளி போட தான் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் தேடி பிடிச்சி குற்றவியல் தண்டனை கொடுக்கல. இன்றைக்கு நம்ம ஆளுக்கான் தேடி தர்றாங்க கேமரா வச்சுக்கிட்டு. என்ன மாட்டிக்கிறார். அதே ஒரு மனுஷன் மானத்தை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட சொல்லி சொல்ற இஸ்லாத்துல உட்கார்ந்துக்கிட்டு இப்படியே தெரியல, என்ன மாட்டிக்கிறான். இது இப்படியா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு பைத்தியப்பா அங்கிட்டு அப்படி நம்ம அதான் கேஸ். இவருக்கு பைத்தியம் வர, மாயிஸுக்கு பைத்தியம் சொல்ல தெரியும், அவர் பைத்தியம் இல்லாம நல்லா தான் இருக்கிறாரு. மாயிஸ் எல்லாம் குடிக்கலன்னு நல்லா தெரியும், நான் குடிச்சுட்டு வந்துக்கிறார் ஆகட்டாங்க. ஏன் இவர் கொல்லப்பட போறாரு தெரியுது, கொல்லப்பட போறாரு சொன்னாங்க. அப்படியா
கல்லடிச்சு கொள்ளுங்கன்றாங்க, கல்லடிச்சு கொள்ளுங்கன்றாங்க. மாய்ச்சல்லாவா ஓடினு ரத்தம் வடிய ஓடுனு அவங்க வரலாறு தானே சூறா தெரியுமா? ரத்தம் வடிய ஓடுனது மாய்ச்சல்லாவங்களா வேற நபி தோழர், அவங்க ஞாபகம் அந்த ஹதீஸ்ல கல்லடிச்சு கொல்லப்படுறாங்க. சரி, அது இன்னொரு நபி தோழர். ஓட அடிச்சாங்க, காலேஜ் பண்ணி வலிட்டு கேட்கறாங்க, குட்டிகள் தானே அவர் ஓடினார் தானே. ஏன்னா அந்த அளவுக்கு குற்றவியல் இஸ்லாம் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்குது, அது தனியா பேச வேண்டிய விஷயம். அப்ப கல்லடிச்சு கொல்லப்பட்ட உடனே இவர் தொழுவிக்கிறதா இல்லையான்னு ஒரு பிரச்சனை வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்ட தௌபா செஞ்சுக்கிறார் தெரியுமா? எப்படிப்பட்ட தௌபா தெரியுமா செஞ்சுக்கிறார்? இவருடைய தௌபாவை பங்கு வைத்தால் முழு உம்மத்துக்கும் இதை கொடுத்தாலும் மிச்சம் வருண்டாங்க. முழு உம்மத்து செஞ்ச பாவத்துக்கு இவர் செஞ்ச தௌபாவை பங்கு வைத்தால் இன்னும் மிச்சமாக இருக்கும், இன்னும் வந்து விசாலமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்தியை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தியாகிகள். அந்த நிலையில நம்ம வாழ்க்கைக்கு தான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல அதே மாதிரி இன்னும் ஒரு பொம்பளை வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் விபச்சாரம் பண்ணிட்டேன். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும்? நீ விபச்சாரம் பண்ண சரி, ஆம்பளை யாரு கொஞ்சம் காட்டு, அவனையும் கல்லால் அடிச்சு கொள்ளண்டா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் வாரதை முக்கியமான வரைக்கும் என்கிட்ட கொண்டு வராதிங்கன்னா சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். இந்த சப்ஜெக்டோட கொண்டு வராதிங்கன்னு வந்தா நிறைவேறி தான் ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கல, மாயிஸ்ட கேட்டாங்களா, அது யார் பொம்பளையும் கொண்டு 2 பேரும் தான் அடிக்கணும், உன்னை மட்டும் அடி சரி வராது. அவர் கேட்கல, ஒரு பொம்பளை வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க மாயிதை திருப்பி அனுப்புற மாதிரி என்னை அனுப்பிடாதீங்க, நானும் அதே மாதிரி ஒரு தப்பை செஞ்சிருக்கிறேன்றாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பொம்பளை கல்லால் அடிச்சு கொள்றாங்க. ஒரு பொம்பளை குழந்தையோட வராங்க, குழந்தைய கொண்டுட்டு வராங்க, அது குழந்தை வயிற்றுல குழந்தை, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புங்க போய் குழந்தைய பெத்திட்டு வாங்கன்றாங்க. குழந்தைய பெத்திட்டு மறுபடியும் வராங்க. பார்த்துங்க அவங்களோட ஈமான பார்த்தீங்களா? நம்ம இப்படி தப்பு செஞ்சிட்டோம், இதுக்கு தண்டனை உலகத்தில் நமக்கு கிடைச்சிட்டோம், நாளைய மறுமையில் நரகத்துக்கு போயிடக்கூடாது பயந்தான உலகம் செஞ்சாங்க. இல்லாட்டி சாவுறது யாருக்கும் விருப்பமா? சாவுறது யாருக்கும் விருப்பமா? இல்ல. அப்ப 2ஆம் முறை வராங்க, புள்ள கையில, புள்ள பால் குடிக்கல, இன்னும் புள்ள கொஞ்சம் சாப்பிடுற வரைக்கும் வராங்க. 3ஆம் முறை வராங்க, புள்ளையில கொஞ்சம் கையில ரொட்டி துண்டை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வராங்க. பாருங்க புள்ள சாப்பிடுறது, என்னை கொண்டுருங்கண்டா. இந்த ஈமான் நம்மள்ட்ட இல்ல சகோதரர்களே. அப்ப என்னண்டா ஈமானியத் என்பது இப்படிதான் இருக்கணும். சும்மா உதடுகளால தான் இன்னைக்கு நம்ம ஈமான காட்ட பார்க்கிறோம். கூடுதலா என்னது இன்னைக்கு நிறைய நம்ம ஈமான காட்ட பார்க்கறது நம்ம உதடுகளால. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, தௌஹீத் எப்படிப்பட்டது தெரியுமா, சும்மா ரஃபா பேசி மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஈமான்தாரின்னு நம்ம பேர் வாங்குறது தான் ட்ரை பண்றோம். ஆனா நாம பேசுற நம்ம உதடுகள் காட்டுற அளவுக்கு உள்ளத்தில் அந்த ஈமான் இருக்கிறதான்னு பார்த்தா நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அந்த அளவுக்கு இருக்கிறது. நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் மோசம்னு சொல்ல நினைச்சிருவானா, அப்படி பெரும்பாலாக நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அப்ப இந்த வாழ்வியல் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஈமான் உருவாக்கலண்டா, நம்மளை பத்தி நமக்கே கவலை இல்லைண்டா, நம்மளுடைய வாழ்க்கையில நாளைக்கு நம்ம வந்து மூத்தா போனா நம்மளோட விளைவு என்னவாகும் என்ற சரியான ஒரு உறுதிப்பாடு நம்மள்கிட்ட இல்லைண்டா, நமக்கு இது மாதிரியான எத்தனை அமர்வுகள் நம்மகிட்ட வந்தாலும் பிரயோசனம் இல்லை. நம்ம இந்த மாதிரி ஏன் இப்போ 12-20 டைம் 12-25 போச்சு, இந்த டைம்ல ஏன் உட்கார்ந்துக்கிறோம்? ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கேட்போம், நம்மளோட வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றும். நிறைய பேருக்கு மாறணும்னு ஆசை இருக்குது, மாற முடியல. நிறைய பேருக்கு நம்மளோட வாழ்க்கையில சேஞ்ச் ஆகணும், வாழ்க்கையில மாறணும், பாவத்தை விட்டு ஒதுங்கணும், ஏன்னா நன்மையை கூட்டணும், இபாதத்துகளை கூட்டணும், குர்ஆனை ஓதணும், ஹதீஸை படிக்கணும், இந்த உணர்வு ஆசைகள் எல்லா உள்ளத்திலையும் இருக்கிறது. ஆனால் ஷைத்தான் விடுறான் இல்லை. ஏன்? பாவத்தை விடும்போது கூட முழுமையா விடுறது இல்லை. இவத சிகரெட்டை விடணும்னா தூக்கி வீசிடணும், போடா போறதுக்கு சிகரெட்டும் மண்ணாங்கட்டியும் பாவத்தை அல்லாவுக்கு பயந்து அப்படிதான் முடிவு வரணும். எப்படி சிகரெட்டை வச்சுட்டு போய் யோசிக்கிறேன், மறக்கல சின்ன பாவம் தானே, அது சிகரெட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இதெல்லாம் சின்ன பாவம் தானே, இது சிறுக்கு தானே, நல்லா பண்ணிக்க மாட்டேன், சிகரெட் தானே, பிரச்சனை இல்லை தானே, சரி என்ன செய்ய நம்ம யாருக்கும் தெரியாம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். எங்க போக ஈமான் எங்க ஈக்காது, அங்க அந்த சிகரெட் பத்திர ஏரியால ஈமான் ஈக்காது. ஏன் தெரியுமா? ஒருத்த விபச்சாரம் பண்றான், லா யஸ்னி ஜானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன். விபச்சாரம் பண்றவன் விபச்சாரம் பண்ணுகிற போது மூமினாக இருப்பதில்லை என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்யற நேரத்தில் ஈமான் நிக்காது. நீங்க சிகரெட் பத்தி இருக்கிறீங்கடா, நீங்க நினைக்க வேணாம் சிகரெட் பத்திர அளவுக்கு நீங்க பாவம் செய்றீங்களே, அந்த இடத்துல ஈமான் இருக்காது. பாவத்தை விடணும், சிகரெட் ஹராம், தூக்கி வீசு, அதான் இஸ்லாம். சஹாபாக்களுக்கு சாராயம் ஹராம்னு பத்துவா கிடைச்ச உடனே 6 ஓடுது, சாராயத்துல 6 ஓடுது மதீனால. இன்னைக்கு சாராயம் ஹராம் தான், நாங்க பிராண்டி தானே குடிக்கிறேன், நாங்க அந்த கல்லெல்லாம் ஹராமான கல்லெல்லாம் குடிக்கிறீங்களா, அப்படி கொஞ்சம் பேர் பிராண்டி தான் குடிக்கிறாங்க. இது இங்க நீங்க சொல்லும் போது நீங்க யோசிப்பீங்க இப்படி சொல்லுவாங்களாண்டு, இப்படி சொல்றாங்க. காலால கேட்ட விஷயங்கள். வெளிநாடுகள் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், இங்க கொஞ்சம் சில விளங்காது, இங்க காசிக்கு ஆள் கட்ட. வெளிநாட்டுல போனா ஹசரத் இந்த பிராண்டியில வந்து கொஞ்சம் ஆல்கஹால் குறவு தானே, குடிக்கல தானே, அது எப்படி இல்ல பெப்சிலே கொஞ்சம் வைக்கிறேன், பெப்சில இருந்தா அதையும் சேர்த்து விடுங்க, அதுக்காக பிராண்டியா குடிக்க போறீங்கடா.
நடந்துக்கிட்டு இந்த மாதிரி நடக்குது. நான் சும்மா இதெல்லாம் சொல்றதா நினைச்சிடாங்க. அப்ப என்ன, நம்ம உள்ளத்துல ஈமான் முழுமையா வந்தா இதெல்லாம் நத்திங். கழுதரைச்சி ஹராம், கழுதரைச்சி மக்கா வெட்டி போதும் ஹராமாகப்படுது. என்ன கைபர்ல சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கிறாங்க, இறைச்சி அவிஞ்சிட்டு இருக்குது, கழுத ஹராம், போடா போறதுக்கு ஒரே கவுத்து. இது ஆக்குனதை தின்னு திங்க வேண்டியதானே? அப்படி சஹாபாக்கள் சொன்னாங்களா? ஆக்குனதை திம்பமப்பா, என்னப்பா ஆக்கி அச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதுக்கு போற தின்றுட்டு இதுக்கு போற திங்க அமைப்போமே, அப்படி முடிவுக்கு வந்தாங்களா? ஹராண்டா அங்கிட்டு தூக்கி வீசுதான், நம்மள்ட்ட வீக்குதான். என்ன படத்தை விடுறவன் என்ன செய்வான், இந்த கிழமை மட்டும் படத்தை பார்த்துட்டு வெள்ளிக்கிழமையிலேருந்து விட்டுருவோம். இன்றைக்கு உதாரணமா ஒரு பாவத்தை ஆளலாம், இந்த உடனே அந்த பாவத்திலையும் திருந்த போறேன், இன்றைக்கு மட்டும் செய்யற நாளைக்கு செய்ய மாட்டேன். ஏன்னா இப்படி திருந்தேனுமா மனுஷன்? இப்படிதான் நம்மட லைஃப் போகுது. சஹாபாக்கள்ட்ட அப்படி அல்ல. பாவம் தெரிஞ்சா பறந்துருந்து விட்டுருவாங்க, பாவம் தெரிஞ்சா உடனே சரண்டர். அந்த சரண்டரா ஒரு தன்மையை உண்டாக்குனது என்ன? உங்களோட உள்ளத்துல இருந்த ஈமான், உங்களோட உள்ளத்துல இருந்த ஈமானிய சிந்தனை. இந்த ஈமான் நம்ம சொல்றோமே, ஈமான்டா ஈமான் நம்பிக்கை விசுவாசம், அப்படிதான் நம்ம சும்மா மொட்டையை வழங்கி வச்சுட்டு. ஈமான்டா என்னப்பா? நம்பிக்கை விசுவாசம் ஈமான், அவ்வளவுதான் ஈமான். அது சரியான யதார்த்தம் என்ன? அது எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் உள்ளத்துல ஈமான் வந்தா அந்த மனிதன் வாழ்க்கையில் எப்படியான மாறுதல்கள் ஏற்படும், அந்த மனிதன் பேச்சு எப்படி மாறும், அவனுடைய கொள்கை எப்படி மாறும், அவனுடைய சிந்தனை எப்படி மாறும், அவனுடைய பண்பாடுகள் எப்படி மாறும். ஒரு மனிதன் முழுமையான ஈமான் வந்து விட்டால் அவனுடைய வாழ்வியல் மாற்றங்கள் எப்படியெல்லாம் மாறும். ஹதீஸ்களை பிரட்டி பாருங்க. உதாரணமா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆரம்பத்தில் ஓதி காட்டிய ஒரு வசனம் தான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்மஸ்தகாமு, எவர்கள் எங்களுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அந்த வார்த்தையிலே சும்மஸ்தகாமு அதிலே அவர்கள் உறுதியாக இருந்து கொண்டால் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்கள் மேல் இறங்குவார்கள். அல்லா தகாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கத்துக்காக, நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நல்ல செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். மரண தருவாயிலே மலக்குமார்கள் வருவார்கள், சொல்லுவாங்க பயப்படாய், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நீங்க உலகத்துல பயந்து நடந்தீங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல உறுதியா இருந்தீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்க உறுதியாக பிடித்திருந்தீர்கள், அல்லாஹ் என்ற லா இலாஹ இல்லல்லாஹ்ல உறுதியாக இருந்தீர்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு சும்மா சில பேர் நினைக்கிறாங்க என்னமோ அல்லாஹ்னு சொல்றது மட்டும்தான் இங்க விஷயம். அதல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா தான் அல்லாஹ் பேசுறான். அந்த வசன சம்பந்தமா முழுமையா பேசும்போது நாங்க பேசுவோம். என்ன சொல்றாங்க? நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆகிரா, உலகத்திலும் நாங்கள் உங்களுக்கு கூட்டாளிகளாக இருப்போம், ஆகிரத்திலும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்போம். வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நீங்கள் என்னத்தையெல்லாம் விரும்பி கேட்கிறீங்களோ அதெல்லாம் அது கிடைக்கும் சொன்னான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்தினுடைய 30-31 நீங்க இதை எடுத்து பார்க்கலாம். அப்ப இது அதாவது மூமின்கள் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையிலே உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்றார். ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். வந்து யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பி அம்ரின், அவர் சொல்றார் எனக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லித்தாருங்கள். அத்தஸிமு பிஹி, நான் அந்த விஷயத்தை பலமாக பிடித்துக் கொள்வதற்காக, பற்றி பிடித்துக் கொள்வதற்காக நீங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள் என்று சொல்றார். அப்ப உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கணும்? புட்டுவத்து இந்த மாதிரி போட்டு ஒரு மணி நேரம் பயான் தான் பண்ணிக்கணும். அப்படித்தானே செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு தான் நல்ல ஒரு பயான் ஒன்று பண்ணுங்கன்னா நம்ம என்ன செய்யும்? ஒரு மணி நேரம் போதா, 1.5 மணி நேரம் வேணும் என்ற தலைப்பு கொண்டா நானும் அப்படிதான் கேட்கிறேன். சொல்றேன் உதாரணத்துக்கு, ரசூலுல்லாஹ் அப்படியே சொன்னாங்க, ஒன்னும் சொல்லல. பாருங்க அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்றாங்க. எப்படி? குல்து குல் ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், நான் மூமினாகி விட்டேன் என்று சொல்லி சும்மஸ்தகிம், அதிலே உறுதியாக இரு. அந்த ஈமானுடைய விஷயத்திலே நீ உறுதியோடு இருந்து கொள், அதுதான் நீ பற்றி பிடிக்க வேண்டிய விஷயம் தான். இது முதலாவது கேள்வி. இரண்டாவது ஒரு கேள்வி கேட்கிறார், மா அக்ஸரு மா தகாஃபு அலைய, என் மீது நீங்கள் கூடுதலாக நீங்கள் எதை பயப்படுகிறீர்கள்? நான் என்ன செஞ்சு நரகத்துக்கு போகணும்னு பயப்படுறீங்க? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க என் விஷயத்தில் கூடுதலாக எதை பயப்படுகிறீர்கள்? தன்னுடைய நாவை அவர்கள் தொட்டு காட்டுறாங்க. ஏதோ இருக்கிறதே, இதை கவனமா வச்சுக்கொள்றாங்க. எப்படி? இந்த நாக்கிக்குதே ரொம்ப பொல்லாத சாமம், இதுதான் நீ நிறைய நரகத்துக்கு போறதுக்கு காரணமா இருக்குது, இதை நீ கவனமாக வைத்துக்கொள் என்று சொல்கிறார்கள்.
வேற அறிவிப்புகள் வருகிறது, நாவினால் மனிதர்கள் நாவினால் சம்பாதிப்பதனாலும் நரகத்துக்கு போவாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஹல் யகுப்புன் நாஸ அலா உஜூஹிஹிம், அதாவது நரகத்திலே ஒரு மனிதனை கொண்டு முகங்குப்புற தள்ளுறது இல்லா ஹசாயிது அல்சினத்தையும், நாவுகள் சம்பாதித்ததை தவிர வேற என்ன இருக்கிறது? அப்படி ரெண்டு விஷயத்தை சொல்லாங்க. ஈமானிலே உறுதியோடு இருந்து கொள்வது, அந்த நாவு விஷயத்துல கவனமா இருங்கன்றாங்க. அப்ப ஈமானிலே உறுதியாக இருப்பது என்று சொன்னால் என்ன? முதலாவது எங்களோட உள்ளத்துக்குள்ள எல்லாம் ஈமான் ஒழுங்கா நுழைஞ்சிட்டான்னு பாக்குற ஒரு தேவைக்கு, அப்பதான் உறுதியாகிக்கலாம். ஈமானே இல்லாட்டி எப்படி உறுதியாகிறது? இங்க ஒண்ணும் இல்லையே, வெறும் எம்டி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு என்ன உறுதி? நமக்குள்ள ஈமான் இருந்தா தான் இஸ்திகாமத் வரும். நம்மகிட்ட ஈமானே இல்லாட்டி எப்படி இஸ்திகாமத் வரும்? அது எப்படி ஈமான் இருக்குது இல்லைன்னு எப்படி விளங்கிக் கொள்றது? உதாரணமா நீங்க பாருங்க, காலத்தில் ஆராபு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சில நாட்டுப்புறத்திலிருந்து சில அரபிகள் வருகிறார்கள், ஆமன்னான்றாங்க, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குல்லன் துமினு, நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் நீங்கள் ஈமான் கொள்ளல. யாரை பார்த்தா அல்லாஹ் சொல்றான்? நாட்டு யாருக்கா தூக்கம் வருதா? யாருக்கா தூக்கம் வருதா? முடிக்கணும்னா முடிப்போம், பிரச்சனையே இல்லை. தூக்கம் வருதுன்னா சொல்லுங்க, ஃபெடப்பாய்க்குன்னா சொல்லுங்க. தூணில் சாஞ்சிருக்கிறவங்க முடியும்னா கொஞ்சம் வயசான ஆக்க வேண்டாம் இருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான வாங்க. கஷ்டமாகிதோ என்ன மாதிரி 12:35 சரி, என்ன செய்யுது? முடி பண்றீங்களா? எப்படியும் இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கு அந்த பேப்பரை பரட்டி போய் பார்த்துருப்பாங்க, அதை அப்படியே வச்சுக்கிடுங்க. 1 மணிக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ், 1 மணிக்கு முடிப்போம் இல்லையா? உங்களுக்கு ஃபெடப்பாயின்னு தான் சொல்லிடுங்க, சும்மா ஏதோ இந்த கடமை கேட்குற மாதிரி இருக்க வேணாம். ஒரு ஆள் இப்படி தான் உட்காந்துக்கிட்டே இருந்தாராம், பயான் முடியும் மட்டுக்கும் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருந்தாராம். இவர் பேசுகிறாள் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்போ மாஷா அல்லாஹ் ஒரு ஆளாவது நம்மளோட பயானை கேட்டுட்டு தான் நினைக்கிறாரு. ஹசரத் நீங்கள் உட்காந்துருக்கிற கதிரை நம்மளை தாண்டாராம், அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. ஹசரத் உட்கார்ந்துருக்கிற கதிரை எடுத்துட்டு போதா, அடே நான் என்னமோ நீ பெரிய ஆர்வத்தோட கேட்டுக்கிறான்னு தான் நினைச்சேன், நீ கதிரை வாங்கிட்டு போதா நீ இந்த ஓடின மாதிரி ஆகிடக்கூடாது. என்ன விஷயம்? கொஞ்சம் உஜார ஆகிக்கணும். நைட் தானே தூங்குற டைம், சும்மாவே தூக்கம் வரதான் செய்யும். என்னது? அப்ப சரி, அப்ப அந்த சஹாபி கேட்குறாங்க, கொஞ்சம் முன்னுக்கு வாங்கலாம்ப்பா, பின்னிக்கிறவங்க கொஞ்சம் வாங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் கேட்க மாட்டோம், வாங்க, சும்மா தான் எல்லாம். ஏன்னா நீங்க சும்மாவே தூங்குவீங்க, வாங்க வாங்க. நீங்க எல்லாம் தூங்கலாமா? நாங்க தூங்கினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படி வாங்கினேன். ஒரு டியூன் ஊற்ற மாட்டீங்களா மரம்? அவ்வளோதானே. ரிலாமோனிட்டு சொன்னா சூப்பரா பிளேண்டி கொடுத்துவாரு. சரி, ஓகே. அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க எப்படின்னா, அதாவது ஈமான் உள்ளத்துல நுழையும். நாட்டுப்புற அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி? சில நாட்டுப்புற தரபியல் ஆமன்னா நாங்களும் ஈமான் கொண்டுட்டோன்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்லிருங்க, குல் லன் துமினுன்றான், நீங்கள் ஈமான் கொள்ளல. அவ சொல்றாங்களே சொல்லுங்க, என்ன அஸ்லம், நாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், முஸ்லீமா போய்த்தோம், எல்லாம் தான் முஸ்லீம் நான் சொல்றான். நாஸ்திகனும் தன்னை முஸ்லீம்னு சொல்லிட்டு நாஸ்தியன் ஆகிக்கிறான். குர்ஆன் சுன்னாவை எதிர்க்கிறவனும் முஸ்லீம் தான். முஸ்லீம்ன்றது பொதுச்சொல், யார் வேணாலும் சொல்லலும். நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்றது அந்த ரேஞ்ச் இருந்தா தான் ஒருத்தவங்க சொல்றதுக்கு தகுதி. ஏன்னா சும்மா சொல்லல, நான் ஒரு மூமின்னு சொல்றதுக்கு அது கொஞ்சம் லேட் ஆகணும். ஏன்னா அந்த பக்குவம் வரணும், அந்த வாழ்வியல் மாற்றங்கள் வந்தா தான் சொல்லலும். இந்த நாட்டுப்புற தரபிகளுக்கு ஒன்றும் இல்லை, என்ன எல்லாரும் முஸ்லீம் ஆகுறாங்க, நாமளும் முஸ்லீம் ஆகணும் வந்தாங்க, ஈமான் கொண்டு விளங்கிக்கிறவங்க எல்லாம் வரல. அப்ப வாரவங்களை நீங்க இஸ்லாத்துக்கு வராங்கன்னு விரட்டலாத. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டேன்னு சொல்லி வரவான. ஏன் நீங்க ஈமான் கொள்ளலையே, பொய்க்கியா வாரீங்க? இஸ்லாத்துக்கு வந்தோன்னா வாங்க, அது பொதுச்சத்து, எல்லாருக்கும் பொதுச்சத்து. இஸ்லாத்துக்கு வரன்றது வந்த பிறகு நீங்க ஈமானை வளர்த்துக் கொள்ளுங்க, அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் என்ன சொல்றாங்க, குல்லன் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளலன்னு சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? வலாக்கின் கூலு அஸ்லம்னா. உங்களுக்கு நீல டிஷர்ட்டுக்கு அங்கடி யாரு தூக்கம் வருதா? நான் தண்ணி கொஞ்சம் குடிச்சீங்க தெரியும், குடியா? சரி, தூக்கம் வரக்கூடாது இந்த டைம். நீங்களும் தூங்கினா கடைசி எங்களுக்கு தூக்கம் வரும், அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அப்ப சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டோம்னு மட்டும் சொல்லுங்கன்றாங்க. அப்ப ஈமான் என்பது ஒரு மனுஷனுக்கு வந்தா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர். என்னோட வாழ்க்கையை அப்படி தலைகளா மாற்றும். என்னோட வாழ்க்கை எப்படின்னு செய்யணும், ஈமான் உண்மையா உள்ளத்துக்குள்ள வந்தா எங்களோட பேச்சு மாறும், எங்களோட குணங்கள் மாறும், எங்களோட பொறுமை மாறும், எங்களோட நிதானம் மாறும், எல்லாம் சரியா வரும். ஈமான் சஹாபாக்களை காட்டியலும் மோசமான ஆளுக்கு வேணும். நாம யாராவது நம்மளோட பிள்ளைகளை கொண்டிக்கிறோமா? கயத்துக்கு ஆடுவோம், நான் பிள்ளைய கொண்டிக்கிறேன். கிடங்கு வெட்டி உசுரோட தாட்டிக்கிறோமா? தாட்டல.
சாராயம் குடிச்சு தான் இப்போ மனுஷனை மண்டை ஓட்டுலையுமா சாராயம் குடிச்சுப்போம்? குடிச்சிக்க மாட்டோம். சஹாபாக்களோட சாராயத்தில் போட்டி வச்சா இன்னைக்கு இந்த நவீன உலகத்தில் போட்டிக்கு வெல்றவங்க ஒத்தனி இல்லை. அந்த மாதிரி மோசமாக சாராயம் குடிச்சா கொலைண்டா நமக்கு ஒருத்தனை பேசி போட்டு 2 நாளைக்கு கவலைப்பட்டு அடிப்போம். பேசி போட்டேன்னு என்ன சும்மா தேவையில்லாமல் பேசாமல் இந்திக்கு பாருங்களேன் அவசரப்பட்டனேன் அவனுக்கு கொண்டுட்டு கவலை இல்லாமல் உட்காந்துட்டு ஒரு குரூப் கொண்டுட்டு சும்மா இல்லை சின்ன கோழி சண்டை சாவல் சண்டைக்கெல்லாம் கொள்ற ஆட்கள் ஒருத்தனை கொண்டாத பரம்பரையா பழி வாங்குற ஒரு குரூப். கோத்திர சண்டை கோத்திர வெறி விபச்சாரம்னா சும்மா லேசு மாசான விபச்சாரம் இல்லை. சில ஊடுகளில் முன்னால கொடி நிப்பாட்டிக்கும். என்ன அந்த வீட்டில் பொம்பளை விபச்சாரத்துக்கு ரெடின்னு கருத்து. இன்னைக்கு எங்கேயாவது கொடி நிப்பாட்டிக்கான்னு பாருங்க பாப்போம். அது என்னமா கள்ளர் வீட்டுல விபச்சாரம் பண்றவங்க கூட. அப்ப அப்படி ஒரு மோசமான ஒரு சமுதாயத்தை எப்படி மாத்திச்சு தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட மோசமான ஒரு மனிதராக இருந்தவர். அல்லாஹ் அவரை பொருந்தி கொள்ளட்டும், அவர் வழியில் எங்களையும் பிரயாணிக்க செய்யட்டும். அப்படிப்பட்ட மனிதர் உதைவா என்ற நபித்தோழர்கிட்ட வராங்க. உங்களோட ரசூலுல்லாஹ் என்னவோ அந்த முனாஃபிக்களை பத்தி சொன்னாங்களாமே. என்ன உமரே, உங்களோட அதிகாரம் கிடைச்ச உடனே பயங்காட்டி எங்களுக்கு அந்த லிஸ்ட்டை வாங்க பாக்குறீங்க? இல்ல ஏண்ட பேர் அதில் ஈக்கிறான்னு பார்க்கத்தான் நான் கேட்டேன்னா. ஏன் அந்த அளவுக்கு நாங்க நயவஞ்சகனா போயிருவோம் பயந்தவர்கள் அந்த நபித்தோழர்கள். இந்த நிலையை மாத்தின எது? இந்த உமர் யார்? ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு காலத்துல முஸ்லிம்கள் நினைச்சு பயந்த ஒருவர் தான் உமர் ரலியல்லாஹு. உமர் வந்துட்டார் என்ற அளவுக்கு மக்கால முஸ்லிம்கள் பயந்திருந்தார்கள். மக்கால முஸ்லிம்களுக்கு கொடுமைப்படுத்துவதிலே முதன்மையாக இருந்தவர்களில் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர். அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் விரும்புகிற சொர்க்கத்துக்குரிய மனிதர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நச்சாண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு மாத்தினது என்ன? அங்க போய் சேர்ந்த ஈமானிக்குது ஆள் அப்படியே மாத்திச்சு. அம்ர் இப்னு ஆஸ் எப்படிப்பட்ட மோசமானவராக இருந்தார். அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டு விட்டான். அவருடைய வழியில் எங்களையும் பிரயாணிக்க செய்யட்டும். அந்த மனிதர் கத்துறார், அழுகுறார். ஏன் அழுதார்? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா, நான் எப்படி பாவம் செஞ்சேன் தெரியுமா, இந்த ரசூலை பத்தி நான் எப்படி எல்லாம் நான் தப்பாக நினைச்சேன் தெரியுமா, அவரை கிடைச்சிருந்தா நான் கொன்றிருப்பேன் அழுதாரு. அந்த அம்ர் இப்னு ஆஸை மாத்தியது எது? அவர் உள்ளத்துல போன ஈமான் சகோதரர்களே. அந்த ஈமான் மட்டும் வருது வந்திக்குதா? யோசிச்சு பாருங்க. நம்மட ஈக்குதா? இல்லை. எல்லாம் பாவம்னா நம்மட சப்ஜெக்டே இல்லை. சர்வ சாதாரணமாக பாவத்தை அங்கீகரிக்கிறோம், வீடுகளில் அவமதிக்கிறோம். வீடுகளில் நம்ம என்ன செய்யறோம்? பாவம் நம்ம சமுதாயம் மாறணும்னு நம்ம ரெடி. வீட்டில் உள்ள டிவியை மாத்துறதுக்கு நம்ம ரெடி இல்லை. அவ்வளவுதான் நம்ம நிலைமை. சமுதாயம் மாறணும்னு நினைக்கிறோம், நம்மள இருக்கிற பாவத்தை மாத்த ரெடி இல்லை. எப்படி மாறப்போகுது? மாத்தணுமா? அது